ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம 8 வயசு குழந்தைக்கு ஸ்விம்மிஸ் எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது பெட்டிக்கோட், பாடி பெட்டிக்கோட் எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம முதல் மெஷர்மெண்ட் பார்த்துக்கலாம். இதோட ஹைட்டு, இந்த ஸ்விம்மிஸோட ஹைட் நான் 16 இன்ச் எடுத்திருக்கேன். 15 இன்ச் நமக்கு போதும். அதாவது அந்த குழந்தையோட ஷோல்டர்லேருந்து இடுப்பு பகுதி வரைக்கும் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். எனக்கு இந்த குழந்தைக்கு இடுப்பு பகுதி வரைக்கும் 15, ஷோல்டர்லேருந்து இடுப்பு பகுதி 15 வருது. ஸோ நான் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு 16 இன்ச் எடுத்துக்கிறேன். 1 இன்ச் சீவிங் அலவன்ஸ்க்கு. உடம்பு சுற்றளவு இந்த குழந்தைக்கு 30 இருக்குது. ஸோ நான் 4 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். ஏன்னா இது காட்டன் கிளாத்து, நமக்கு துவைக்க சுருங்கி வரும். அதனால் 4 இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். நீங்கள் பனியன் கிளாத்தாக இருந்தீங்கன்னா கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அது நல்லா இழுத்து கொடுக்கும் உங்களுக்கு. ஆனால் இது நம்ம காட்டனாக இருக்கிறதுனால 30 இன்ச் உடம்பு சுற்றளவு நான் 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம மேலே இருக்கிற ஷோல்டர் அளவு படி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த குழந்தையோட பேக் ஷோல்டர் 14 இன்ச் இருக்குது. 14ஓட பாதி 7 இன்ச்சு பேக் ஷோல்டர் எடுக்கணும். எடுத்தால் தான் உங்களுக்கு ஃப்ரண்ட் ஷோல்டர் எவ்வளோ வரும் என்ன இதுன்னு தெரியும். ஸோ 14 இன்ச்சு வருது. 14ஓட பாதி 7 இன்ச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம 7 இன்ச்சு குறிக்க போகிறது கிடையாது. இங்கே ஃபோல்ட்லேருந்து மேலே நார்மலாக கிளாத் எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். இங்கே ஃபோல்டு வச்சுருக்கேன் நான். இங்கேயும் ஃபோல்டில் இருக்குது உங்களுக்கு. இங்கே 2 பக்கமும் கரைப்பகுதி இருக்குது. ஏன்னா ஷோல்டரு நம்ம தைக்க போகிறதில்ல. ஸோ ஃபோல்டு இங்கே இருக்குது, ஒரு ஃபோல்டு. அதே மாதிரி ஃபோல்டு இங்கே இருக்குது. இந்த பக்கமும் ஃபோல்டு, இந்த பக்கமும் ஓப்பனில் இருக்குது, கரைப்பகுதியில் இருக்குது. இப்போ நமக்கு ஷோல்டர் இந்த ஃபோல்டிலேருந்து வச்சு 3 இன்ச் 2.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 2.5 இன்ச்சில் கட் பண்ணுவோம். 3 இன்ச்சில் ஸ்டிச்சஸ் வரும் நமக்கு. 2.5 இன்ச் ஒரு மார்க். இங்கே தான் கட் பண்ண போகிறோம் நம்ம. 3 இன்ச்சில் ஸ்டிச்சஸ் விழும். அப்புறம் 2 இன்ச்சு இங்கே விட்டுறலாம். 2 இன்ச்சு தான் நமக்கு ஷோல்டர் பகுதி வரும். அதோட 2.5 இன்ச்சுக்கு இங்கே ஒரு மார்க், 5.5க்கு ஒரு மார்க். இந்த ஷோல்டர் 2 இன்ச்சு நமக்கு நிற்கும். இங்கே 1/2 இன்ச் சீவிங் அலவன்ஸ்க்கு நான் விட்டுருக்கேன். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் மார்க் பண்ணுறது. ஸோ இங்கேருந்து கீழே நம்ம 7 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதை ஒரு லைன் பண்ணிக்கலாம். 7 இன்ச், அந்த 7 இன்ச்சு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இங்கே கை வரும் நமக்கு. இதை நம்ம ஒரு லைன் போட்டு இங்கே சீவுக்கு உண்டான கர்வை நம்ம இங்கே எடுத்துக்கலாம். கர்வ் எடுத்துடலாம். இப்போ கழுத்துக்கு இது ஸ்விம்மிஸாக இருக்கிறதுனால நீங்கள் நார்மலாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே மாதிரி இருந்தாலே உங்களுக்கு போதுமானது. இல்லை கன்ஃபியூஸ் ஆகும் குழந்தைங்களா இருக்கிறதுனால அப்படின்னு நினச்சிங்கனாக்கா, பேக் கழுத்து நம்ம 3 இன்ச் எடுத்துக்கலாம். தாராளமாக போதும் 3 இன்ச்சு. ஃப்ரண்ட் கழுத்து நம்ம 5 இன்ச் எடுத்துக்கலாம். நார்மலாக ஸ்விம்மிஸ் பார்த்திங்கனாக்கா ரெண்டுமே ஒரே ஹைட்லேயே தான் இருக்கும். நம்ம ஏதாவது பூக்கு ஏதாவது முன்னாடி வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் நான் 3 இன்ச்சு கொடுத்துருக்கேன். ஃப்ரண்ட்டுக்கு 5 இன்ச்சு கொடுத்துக்கிறேன். இல்லை தேவையில்லை அப்படின்னாக்கா 2த்தையுமே 5 இன்ச் நம்ம கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் 3 இன்ச்சுக்கு நான் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு குழந்தைங்களா இருக்கிறதுனால அவங்க தான் எடுத்து போடுவாங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 3 இன்ச்சுக்கு இதை லைன் பண்ணி 3 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கும் 5 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கும் நான் பண்ணிடுறேன். ஸோ 3 இன்ச்சுக்கு ஒரு மார்க், 5 இன்ச்சுக்கு ஒரு மார்க். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிடலாம். ஹைட்டெல்லாம் பார்த்தாச்சு. ஹைட் நமக்கு 16 இன்ச் இருக்குது. 16 தெரியுதா? 16 இருக்குது. உடம்பு வித்து நம்ம 8.5 எடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதை கட் பண்ணுறதுக்கு நம்ம கையை கட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. கைப்பகுதி, இது கழுத்து பகுதி. ஃபஸ்ட்டு பேக் கழுத்து கட் பண்ணிடலாம். ஓகே, பேக் கழுத்து.
ஃப்ரண்ட் கழுத்துக்கு நம்ம பீசஸை வந்து விரித்து நல்லா ஒரே ஒரு பீசஸ் மட்டும் நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, ஸோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். பேக் பீஸ் இங்கே இருக்குது, இது ஃப்ரண்ட் பீஸ். ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் கட் பண்ணிடலாம். இப்போ இதை ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஸோ நம்ம க்ளாத் வந்து இப்படி இருக்கும். இது வந்து பேக் பக்கம், இது வந்து ஃப்ரண்ட் பக்கம். இப்போ கையிலேருந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வர போகிறோம். சும்மா நார்மலாக உருட்டு ஸ்டிச்சு தான். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஃபுல்லாக ஃபோல்டிங்கில் கையை ஃபினிஷ் பண்ணிடலாம். கழுத்தை அதே மாதிரி சுற்றி விட்டு ஓட்டி விட்டு கழுத்தை ஃபினிஷ் பண்ணிடலாம், கையையும் ஃபினிஷ் பண்ணிடலாம். அப்புறமா ரெண்டு சைடும் நமக்கு வந்து ஒரே சேமாக இதாக இருக்குது. லூஸாக இருந்தால் கூட நம்ம வந்து பிடிச்சி தைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஷேப்பிங் வந்து கடைசியாக அதை ஸ்டிச் பண்ணும்போது ரெண்டுத்தையும் சேர்த்து ஷேப்பிங் கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா ஷேப்பிங் வந்து இப்போயே கொடுத்துடலாம். வச்சு நார்மலாக தேவைப்படாது ஷேப்பிங்கு, நீங்கள் வேணும்னா கொடுத்துக்கலாம். ஏன்னா அது வந்து உள்ளார போகிற ஸ்விம்மிஸ் தான். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். நம்ம எவ்வளோ இன்ச்சுக்கு நம்ம வந்து சீவிங் அலவன்ஸ் இட்டோமோ அந்த இன்ச்சுக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 இன்ச் இட்டிருக்கேன். ஸோ நான் 1/2 இன்ச்சுக்கு கழுத்தையும் ஷோல்டர்லேயும் ஃபோல்ட் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்விம்மிஸ் ரெடி ஆகிடுச்சு, பெட்டிகோட். ஸோ கரெக்டாக பேக் கழுத்து, ஃப்ரண்ட் கழுத்து அண்ட் கை கீழே வந்து நம்ம வந்து மடித்து தைச்சிருக்கோம். ஸோ சூப்பரான பர்ஃபெக்டான பெட்டிகோட் இருந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு. நீங்கள் வந்து கரெக்டாக வந்ததா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனி டவுட் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறேன். இதுவே பெரிய சைஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னாக்கா செஸ்ட் மெஷர்மெண்ட் மட்டும் நீங்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. ப்ளஸ் வந்து ஷோல்டர் அளவும் கை, ஏன்னா ஷோல்டர் பேக் ஷோல்டர் அளவு எடுத்தால் தான் நீங்கள் வந்து அண்டர் ஆர்ம் அளவு உங்களுக்கு தெரியும். இல்லைனா அண்டர் ஆர்ம் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து அந்த மாதிரி செய்யுங்க. இதுவே வந்து பனியன் க்ளாத்தில் பண்ணோம் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும், ஏன்னா வந்து எலாஸ்டிக் உள்ளது. அதனால் இதுக்கு வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா 4 இன்ச்சு ஜாஸ்தி விட்டுருக்கோம். ஏன்னா வந்து சுருங்கக்கூடியது காட்டன் இது உடம்புல இருக்கிறதே தெரியாது. நல்ல சூப்பர் காட்டன்னு, நைஸ் காட்டன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.